அனைவருக்கும் வணக்கம். ஒடிசா மாநிலத்தினுடைய தேர்தல் பரப்புரையின் போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பேசியிருக்கக்கூடிய பேச்சுகள் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பையும் விவாதத்தையும் கிளப்பி இருக்கிறது. அப்படி என்னதான் ரெண்டு பேரும் பேசினார்கள் என்பதை பற்றி விரிவா பேசலாம். நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெற்று விட்டது. தற்போது ஒடிசா மாநிலத்திற்கான நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து அந்த மாநிலத்திற்கான சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெற இருக்கிறது. அதற்கான தேர்தல் பரப்புரைகளில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக இருக்கிறார்கள். பாஜகவுடைய வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் நேரடியாக ஒடிசா மாநிலத்திற்கு சென்று அங்கே தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் பேசி வருகிறார்கள். அப்படி ஒரு பரப்புரையின் போது பிரதமர் மோடி அவர்கள் பேசி இருக்கக்கூடிய ஒரு பேச்சு தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் கொந்தளிக்க வைத்திருக்கிறது. அப்படி என்னதான் பிரதமர் மோடி பேசினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பூரி மாவட்டத்தினுடைய மிக பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் ஜெகநாதர் கோவில். அந்த ஜெகநாதர் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷ அறையினுடைய உள் அறையின் சாவி காணல. நீண்ட நெடுங்காலமா அந்த சாவி காணாம இருக்கு. அந்த சாவி எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். இந்த பேச்சுதான் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய எதிர்ப்பையும் வெறுப்பையும் மோடி அவர்களுக்கு கடந்த 2 தினங்களாக பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏதோ தமிழர்கள் கோபம் கொள்ள வேண்டும்? கோவில் பொக்கிஷ அறையினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று மோடி பேசினார் என்றால் எதற்காக தமிழர்கள் கோபம் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். எதற்காக கோபம் கொள்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஜெகநாதர் கோவிலினுடைய ஒரு சில செய்திகளை தெரிந்து கொண்டால் தான் அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த ஜெகநாதர் கோவில்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷ அறை, அந்த பொக்கிஷ அறையில் 2 அறைகள் இருக்கிறது. உள் அறை ஒன்று இருக்கிறது, வெளி அறை ஒன்று இருக்கிறது. அந்த வெளியறை அவ்வப்போது அது திறப்பதும் மூடுவதும் வழக்கமான ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அந்த உள் அறை கடைசியா எப்போ அது திறக்கப்பட்டது அப்படின்னா 1985ஆம் ஆண்டு தொல்லியல் துறையால் திறக்கப்பட்டது. அதை தொடர்ந்து ஒரு 39 ஆண்டுகள் ஆகிறது அந்த உள் அறை திறக்கப்படவில்லை. அந்த உள்ளறையில் நிறைய தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் எல்லாம் இருக்கிறது. அப்ப ஏன் அந்த உள்ளறை திறக்கவில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உள்ளறையினுடைய சாவி காணல. உள்ளறையினுடைய சாவியை காணாததால எங்களால் திறக்க முடியவில்லை என்பதுதான் வாதமாக இருந்து வருகிறது. அப்ப மோடி இந்த முறை பரப்புரைக்கு போகிற போது என்ன செய்யறாருன்னா, எப்போதுமே இதே போன்று மதம் சார்ந்த ஒரு பிரச்சனையை எடுப்பதுதானே அவருடைய வழக்கம். அதே போன்று இந்த முறை இந்த ஜெகநாதர் கோவிலை வைத்து அரசியல் செய்து அதன் மூலமாக வாக்குகளை பெறலாம் என்கிற காரணத்திற்காக இந்த ஜெகநாதர் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த உள்ளறையினுடைய சாவியை காணலன்னு சொல்றாங்க. அந்த சாவி எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று மோடி பேசியிருக்கிறார். அதாவது தொலைந்து போன சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறதாம். அந்த சாவியை எடுத்து அங்கே கொண்டு போனது யார் என்று கேட்கிறார். சாவி தொலைந்தது, அதை எடுத்து கொண்டு போனது யார் என்றால் சாவியை திருடி சென்றது யார் என்று கேட்கிறார் மோடி. தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் சாவியை திருடியது தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தமிழர்கள் என்று சொல்கிறார். பிரதமர் மோடி அவர்களுக்கு வெளிப்படையாகவே பகிரங்கமாக நாங்கள் சொல்கிறோம், அடுத்த முறை தமிழ்நாட்டிற்கு நீங்கள் வருவதற்கு முன்பு ஒட்டுமொத்த தமிழர்களிடமும் பகிரங்கமான மன்னிப்பு கேட்டுவிட்டு தான் தமிழ்நாட்டிற்குள் நீங்கள் நுழைய வேண்டும். என்ன மாதிரியான ஒரு பேச்சு? என்ன மாதிரியான பேச்சு இது? ஒரு பிரதமர் பேசக்கூடிய பேச்சா? பிரதமர் பேசக்கூடிய பேச்சா இது? இப்ப இந்த கேள்வியை நம்ம முன் வச்சா பாஜகவை சார்ந்தவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் பிரதமர் சொல்லல, அவர் வி.கே. பாண்டியனை தான் சொன்னார் என்று. இந்த வி.கே. பாண்டியன் யாருன்னா, அந்த ஒடிசா மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் அவரோடு நெருக்கமாக இருந்த நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி. அவர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய பதவியை அரசு பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவருடைய நவீன் பட்நாயக்குடைய கட்சியில் இணைந்து வேலை செய்யறாரு. இந்த தேர்தலில் அந்த தேர்தல் பரப்புரைகளை முன்னின்று எடுத்து செல்லக்கூடிய நபர் தான் இந்த வி.கே. பாண்டியன். அந்த வி.கே. பாண்டியனை தான் மோடி குறிவைத்து சொன்னார், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் சொல்லவில்லை என்று பாஜகவினர் பேசுகிறார்கள். ஏன் மோடி அதை பேசி இருந்திருக்க வேண்டியதானே? வி.கே. பாண்டியன் தான் சாவியை எடுத்தார், வி.கே. பாண்டியன் சாவியை எடுத்து தமிழ்நாட்டிற்கு கொண்டு சென்றிருக்கிறார் சொல்லியிருக்க வேண்டியதானே மோடி? ஏன் தமிழ்நாட்டில் சாவி இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பொதுமைப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? சாவியை எடுத்து சென்றது யார் என்று தான் கேட்கிறார் அவர் பிரதமர் மோடி. அவர் வி.கே. பாண்டியன் எல்லாம் சொல்லல, அவர் அப்படி சொல்லலையே. ஒரு நாட்டினுடைய பிரதமர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் கண்ணியம் இருக்க வேண்டும், கட்டுப்பாடு இருக்க வேண்டும். இப்படிதான் பேசுவீங்களா? நீங்கள் தமிழ்நாட்டிற்கு பிரதமரா இல்லையா? சரி, தமிழ்நாடு இந்தியாவின் கீழ் இந்தியாவோடு இருக்கிறதா இல்லையா? சந்தேகம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஒரே நாடு தானே இந்தியா, அப்படிதானே நீங்கள் சொல்கிறீர்கள். இந்த ஒரே நாட்டுக்குள் தமிழ்நாடும் தமிழர்களும் இருக்கிறார்களா இல்லையா? தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து தானே நீங்கள் பிரதமர்.
அப்படினால் தமிழ்நாட்டை எப்படி நீங்கள் இப்படி பொதுமைப்படுத்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே ஒரு திருடர் பட்டத்தை எப்படி நீங்கள் சூட்டுவீர்கள்? எப்படி சூட்டுவீர்கள்? இப்பதானே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இப்போ நீங்க எத்தனை முறை வந்தீர்கள் தேர்தலுக்காக? ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு வருகிற போது தமிழர்களை புகழ்வது, தமிழ் மொழியை புகழ்வது எதுக்கு? தேர்தல் நேரத்தில் தமிழர்கள் வாக்கு செலுத்துவார்கள் என்பதற்காக. தேர்தல் முடிஞ்சிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டை தாண்டி மற்ற இடத்துக்கு போனா அங்கே தமிழர்களை ஒரு திருடர்கள் போன்று சித்தரித்து பேசுறார். இது ஏதோ மோடி தெரியாமல் பேசினதெல்லாம் இல்லை. அவருடைய ஆழ் மனதில் என்ன இருந்ததோ அதை அப்படியே வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. தமிழ்நாட்டிற்கு வருகிற போது நாடகம் போட்டார் தேர்தலுக்காக. இப்ப தேர்தல் முடிந்து விட்டது. இனி தமிழர்களுடைய வாக்கு தேவையில்லை. இல்லை என்றாலும் இவர்களுக்கு தமிழர்கள் வாக்கு செலுத்த போவதில்லை, அது வேறு கதை. இப்ப ஒடிசா மக்களுடைய வாக்கு தேவை. அப்ப அங்க போய் தமிழ்நாட்டை குறித்து, தமிழர்களை குறித்து தவறாக பேசி அங்குள்ள மக்களுடைய வாக்களை பெறலாம் என்கிற காரணத்திற்காக இப்படி பேசியிருக்கிறார். இது ஒருபோதும் ஏற்புடையதல்ல. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நாங்கள் ஏதாவது குற்றச்சாட்டு வைக்கிறோம் என்றால் அவருடைய பெயரை குறிப்பிட்டு பேசுவோம், குறிப்பிட்டு சொல்லுவோம். ஒட்டுமொத்த குஜராத் மக்களையும் குறிப்பிட்டு நாங்கள் பேச மாட்டோம். அப்ப இதெல்லாம் ஏற்புடையதல்ல. இது சாதாரணமாக கடந்து சென்று விடக்கூடிய பிரச்சனை அல்ல. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய இறையாண்மையின் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய போர். அப்படிதான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழர்கள் திருடர்களா? உலகத்திற்கே அறத்தை போதித்த தமிழர்கள் அந்த தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் திருடர்கள் என்று இவர் அடையாளப்படுத்துவார் என்றால் எப்படி கடந்து செல்வது இதை? இப்ப திடீர்னு நரேந்திர மோடி எதற்காக இந்த ஜெகநாதர் கோவில் குறித்து பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பூரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய பாஜகவுடைய வேட்பாளர் சம்பித் பித்ரா அவர் என்ன பேசியிருக்காருன்னா, இந்த ஜெகநாதர் கோவில் இருக்கு இல்லையா, அந்த ஜெகநாதர் கடவுள் இருக்கார் இல்லையா, அவர் நரேந்திர மோடியினுடைய பக்தர் என்று பேசியிருக்கிறார். அந்த கடவுள் நரேந்திர மோடியினுடைய பக்தரா பேசியிருக்கிறார் நாடாளுமன்ற வேட்பாளர். அது மிகப்பெரிய கொந்தளிப்பை, சர்ச்சையை ஒடிசா மாநிலத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஒடிசா மக்கள் கடுமையான கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் இந்த வேட்பாளர் மீது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த பாஜகவின் மீதே மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். இப்ப இதை சரி கட்டணும், இதை சரி செய்யணும். அங்கே பாஜகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள் இல்லையா மக்கள், அதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழர்களை பகடைக்காயாக பயன்படுத்தி, தமிழர்களை கொச்சைப்படுத்தி ஒடிசா மக்களை தன்மைப்படுத்துவதற்காக, அவருடைய வாக்களை பெறுவதற்காக மிக 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 மோசடித்தனமான ஒரு வேலையை மோடி செய்து கொண்டிருக்கிறார். தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஒரு மாநிலத்தையே சிறுமைப்படுத்தி இருக்கிறார், அவமதித்திருக்கிறார் ஒரு நாட்டினுடைய பிரதமர் தன்னுடைய தேர்தல் பரப்புரையில். இதை ஏற்கிறதா? இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் இதை நீங்கள் ஏற்கிறீர்களா? என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள்? பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை என்ன பேச போகிறீர்கள்? தமிழ்நாடு பாஜக தலைவர் என்ன பேச போறீங்க? தமிழர்கள் தான் இந்துக்கள் தான் தமிழர்கள் சொல்கிறீர்கள் இல்லையா? சரி, இப்ப யாரை சொல்றார்? பிரதமர் நரேந்திர மோடி யாரை சொல்கிறார்? பிரதமர் பதில் சொல்றாரோ இல்லையோ, அவருக்கு நம்ம பேசுறது புரியாது, அண்ணாமலை அவர்களுக்கு புரியும். அண்ணாமலை அவர்கள் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் பேசினார் என்று பார்த்தால் கூட அமித்ஷா பேசியிருக்கிறார் இன்னொரு செய்தியை. அவர் என்ன பேசியிருக்கிறார்னா, ஒடிசாவை எப்படி ஒரு தமிழர் ஆள்வது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் ஒடிசாவினுடைய முதலமைச்சராக, ஒடிசா மாநிலத்தை சார்ந்த ஒரு இளைஞனை முதலமைச்சராக நாங்கள் மாற்றுவோம் என்று அவர் பேசுறார். அமித்ஷா அவருடைய பேச்சை உண்மையிலேயே நான் வரவேற்கிறேன். ஏன் தெரியுமா? நாம் இவ்வளவு காலம் இதை நாம் பேசிக் கொண்டிருந்த போது இங்க இருப்பவர்கள் அது எப்படி தமிழ்நாட்டை தமிழரை ஆள வேண்டும் என்று சொல்கிறீர்களோ, அது இனவாதம் இல்லையா? பிரிவினவாதம் இல்லையா? இது ஒரே நாடு இல்லையா? இந்தியா என்பது ஒரே நாடு இல்லையா? இந்திய குடிமகன்கள் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் போய் ஆளலாம் என்று நமக்கு எதிராக பேசிக் கொண்டிருந்தவர்களுக்கு அமித்ஷா செருப்படி கொடுத்திருக்கிறார். உண்மையிலே அமித்ஷா அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். நீங்கள் இதை தொடர்ச்சியாக பேச வேண்டும். ஒடிசாவில் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் நீங்கள் இதே போன்ற கருத்துக்களை பேச வேண்டும். ஆனால் நம்ம என்ன கேட்கிறோம்னா, நாம் தமிழர் கட்சி நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் ஒரு தேசிய இனத்திற்கான உரிமைக்கான அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறோம், அந்தந்த மண்ணை அந்தந்த மண்ணின் மக்கள் தான் ஆள வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி நாங்கள் பேசுகிறோம். ஆனா நீங்க ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி என்கிற ஒரே சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள், நாடு முழுக்க ஒரே சட்டம் தான் இருக்க வேண்டும், ஒரே உணவு பழக்க வழக்கம் தான் இருக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒடிசால மட்டும் ஏன் அங்க போய் ஒடிசா மண்ணின் மக்கள் தான் ஆள வேண்டும், தமிழர் எப்படி ஆள வேண்டும் என்று பேசுறீங்க? எங்களுக்கு புரியலையே. அது புரியலையே. உங்களுடைய சித்தாந்தத்தை மாற்றி விட்டீர்களா? சித்தாந்தத்தை மாற்றி விட்டீர்களோ இல்லையோ, இனிமேல் இது போன்று நீங்கள் பேசினால்தான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் நீங்கள் இப்படி பேசினால்தான் அரசியல் செய்ய முடியும். அந்தந்த மண்ணினுடைய மக்களினுடைய உரிமைகளுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்தால்தான் அந்தந்த மண்ணில் நீங்கள் அரசியல் செய்ய முடியும் என்பதை உணர்ந்து விட்டீர்கள் இல்லையா? அது போதும். அதனால் அமித்ஷா அவருடைய பேச்சு வரவேற்கத்தக்கது. அவரும் யாரை குறிப்பிட்டு பேசுகிறார் என்றால், இந்த வி.கே. பாண்டியன் இருக்கிறார் இல்லையா, அவரை குறிப்பிட்டு தான் பேசுகிறார். அமித்ஷாவுடைய பேச்சு
வேறு ரகம். ஆனால் அமித்ஷாவினுடைய பேச்சை அதை நம்ம கடந்து செல்லலாம். ஆனால் நரேந்திர மோடி அவர்களுடைய பேச்சை கடந்து செல்ல முடியாது. ஒட்டுமொத்த தமிழர்களும் இன்றைக்கு கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக உலக தமிழர்களிடம் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும்.